1967 தேர்தல் முடிந்தது. திருவைகுண்டத்தில் தேவர் சிலை அமைத்திட சர்வ கட்சியினர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. தலைவராக அப்போதைய திருவைகுண்டம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சி. சண்முகத்தேவர் இருந்தார். திருவைகுண்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சீபா ஆதித்தனாரின் பிரதிநிதியான சண்முக சுந்தரராஜா ஆலோசனையின்படி திருச்செந்தூர் முதன்மை சாலையில் திருவைகுண்டம் பாலம் சந்திக்கும் இடத்தில் தென்புறம் ஒரு பூங்கா மற்றும் தேவர் சிலையை வைத்து விடலாம் என்ற முடிவானது. அப்போது அங்கு ஃபார்வர்ட் பிளாக்கின் இளைஞரணி முக்கிய தலைவர் இருந்தார். ஆண்டுகள் 2 கடந்துவிட்டன. சிலை அமைக்கும் வேலை தொடங்கவில்லை. அந்த ஃபார்வர்ட் பிளாக் இளைஞரணி முக்கிய தலைவர் தன் ஊருக்கு வந்திருந்தார். ஊருக்கு வந்தவுடன் ஃபார்வர்ட் பிளாக் பிரமுகர் கசமாடனிடம் சிலை ஏன் இன்னும் அமைக்கப்படவில்லை என்று கேட்டார். கசமாடன் சொன்னது, தம்பி, வசூலான பணத்தை எல்லாம் சேர்மனிடம் கொடுத்து விட்டோம். ஆனால் சிலை வந்த பாடில்லை. சிவன் சொத்து கொலநாசம் என்பார்கள். தேவர் சொத்தும் அப்படிதான். தம்பி, நீங்க பாருங்க, சேர்மன் பிச்சை எடுத்துதான் சாகப் போகிறார் என்று வயிற்றச்சலை புரிந்து தள்ளிவிட்டார். பல காரணங்களினால் சிலை வைக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் பிற்காலத்தில் திருவைகுண்டம் பேருந்து நிலையத்தில் வைக்க திருவுருவச் சிலைதான் இன்றும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. 15 ஆண்டுகள் கழித்து திருவைகுண்டத்தில் புன்னங்குறிச்சி ஆறுமுகம் என்ற நபருடன் அந்த ஃபார்வர்ட் பிளாக் முன்னாள் தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் முன்னால் சென்று கொண்டிருந்த பெரியவரை காட்டி, அவர் யார் என்று தெரிகிறதா அண்ணே? அவர்தான் நமது பழைய பஞ்சாயத்து சேர்மன் சண்முகத்தேவர். ஒவ்வொரு மாதமும் பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் வாசலுக்கு வருகிறார். சம்பளம் வாங்கிட்டு போகிறவர்கள் கொடுக்கும் 1 அல்லது 2 ரூபாய் வாங்கி கொண்டு போய் வயிற்றை கழுவி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். திரு கசமாடன் அன்று வயிறெறிந்து சொன்னது இன்று நிதர்சனமாகிவிட்டது. பசும்பொன் தேவர் பெயர் சொல்லி பித்தலாட்டம் செய்யும் பலரும் இன்றளவும் சமுதாய சாக்கடைகளாக உழன்று உருகுலைந்து வரும் காட்சிகளை கண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம்.